பூரி சுட தெரிஞ்சவங்க என் வீடியோவை பார்த்துட்டு போங்க, சுட தெரியாதவங்க என் இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு போங்க. நல்லா பூரி புசு புசுன்னு வரணும்னா பூரியை எண்ணெய்க்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த கரண்டியை வச்சு பூரி மேலே மெதுவாக அமுத்தி எடுக்கணும். அமுக்கணும், மெதுவாக பொண்ணு மாதிரி அமுக்கணும். பூரி நல்லா புஸ்ஸுன்னு வந்ததுக்கப்புறம் அதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆன பிறகு வெளியே எடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், மாவு பிசைஞ்ச 1/4 மணி நேரத்தில் நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடணும். பூரிக்கு உருட்ட ஆரம்பிச்சிடணும். உருட்டும் போது உருட்டின மாவில் எந்த வெடிப்பும் இருக்கக்கூடாது. மாவும் ரொம்ப மெல்லிசா உருட்டவும் கூடாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. வடக்காஞ்சட்டி சின்ன வடக்காஞ்சட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், எண்ணெயை நீங்கள் சிம்மில் வச்சே தான் சூடாக்கணும். பூரி சூட ஆரம்பிப்போம்ல, அப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்தால் போதும். இங்கே உருட்டுற மாவில் கீரலோ இல்லை வெடிப்போ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சுடும்போதே அந்த எண்ணெய்க்குள்ளேயே பூரி அப்படி உப்பாமல் அப்படி சப்பி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.